தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்கியுள்ள கந்துவட்டி. கொலைக்காரர்கள் மீது குண்டர் சட்டம் பாயமா? தமிழகத்தில் இப்போ கந்துவட்டி கொடுமை மீண்டும் தலை தூக்கி இருக்கு. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இது தலைவிரித்து ஆடுது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருது. கடந்த 15 நாட்களில் மட்டும் 7 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திருத்தங்கல் பாலாஜி நகரை சேர்ந்தவர் லிங்கம், இவரது மனைவி பழனியம்மாள். இவரும் முறையே தேவதானம் சுக்கிவார்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். இவங்களுடைய மகள் ஆனந்தவள்ளி. இவருக்கு திருமணமாகி 2 மாதங்களுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. இவர்களுடைய மகன் ஆதித்யா. இந்த குடும்பம் 6 பேரிடம் லட்சக்கணக்கில் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியதாகும். இந்த கடனை கட்ட சொல்லி அழுத்தம் கொடுத்தும் மிரட்டியும் வந்ததால் தனது மகள், மகன் மற்றும் பேத்தியை கொலை செய்துவிட்டு லிங்கம் பழனியம்மாள் தம்பதியினர் கடந்த மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கடன் பிரச்சனை காரணமாக லிங்கம் கடந்த 2 மாதங்களுக்கு முன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் கடன் வாங்கிய சிலரது பெயரை குறிப்பிட்டு மிரட்டலால் தான் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக தெரிவித்திருந்தார். அப்போதே லிங்கம் குறிப்பிட்டிருந்த நபர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு 5 பேர் உயிரை காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதே போல மீனம்பட்டி திடீர் நகரில் கூலி தொழிலாளிகளான ஜெயச்சந்திரன், ஞானப்பிரகாசி தம்பதியினுடைய தங்களினுடைய மகள் மற்றும் மகனின் கல்வி செலவுக்காகவும் குடும்ப செலவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் தாங்கள் வாழ்ந்து வந்த பகுதி கிராமத்தில் உள்ள சிலரிடம் ரூபாய் 4 லட்சம் வரை கடன் தொகை வட்டிக்கு பெற்றதாக சொல்லப்படுது. நீண்ட காலமாக தாங்கள் பெற்ற கடனுடன் அதிகமான வட்டி தொகையும் கட்ட முடியாம தம்பதியினர் தவித்து வந்திருக்காங்க. ஜெயச்சந்திரன் வீட்டில் இல்லாத சமயத்தில் கந்துவட்டி கொடுத்தவர்கள் தகாத முறையில் திட்டியும் வேறு எந்த தொழிலாவது செய்து பணத்தை கொடுக்குமாறு தற்கொலைக்கு தூண்டும் விதமாக பேசியிருக்காங்க. இதனால் மனமுடைந்த ஞானப்பிரகாசி தனது மகள் சர்மிளாவோட வீட்டில் தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வேறு எந்த தொழிலாவது என்று நாம் நாகரிகமாக குறிப்பிட்டுருவோம். ஆனால் அதையே வேறு வார்த்தையில் அவங்க நெருப்பை அள்ளி கொட்டியிருக்காங்க. பட்டாசு தொழில் முடக்கப்பட்டுள்ளதால் தற்சமயம் நம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் கந்துவட்டிக்காரர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்காரர்கள் யாரும் 5/6/2024 முதல் 5/7/2024 வரை கடன் வசூலிக்க வர வேண்டாம் அப்படின்னு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு மீனம்பட்டி கிராம பொதுமக்கள் அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. தீப்பெட்டி உற்பத்தியில் 80 விழுக்காடு தீப்பெட்டிகள் சிவகாசியில் தான் தயார் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தயாராகக்கூடிய பட்டாசுகளில் 90 விழுக்காடு சிவகாசியில் தான் தயாராகுது. இந்தியாவின் அச்சு பணிகளில் 60 விழுக்காடும் இங்கு நடைபெறுது. சிவகாசியில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு மக்கள் இந்த தொழில்களை சார்ந்து தான் இருக்காங்க. இங்கு இதை தவிர மற்ற வேலை வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த தொழில்கள் நலிவடைந்து வரதால மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமடைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், கல்வி, மருத்துவம் போன்ற செலவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கு. ஆனால் வருமானம் ரொம்ப குறைவு. பட்டாசு ஆலைகளிலும் தீப்பெட்டி ஆலைகளிலும் சிக்கி உடல் கருகி உயிரிழப்பதை விட கந்துவட்டிக்காரர்களிடம் சிக்கி மனம் கருகி உயிரை மாய்த்து கொள்ளும் அவலம் நீடிக்கிறது. கந்துவட்டி என்பது இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு உழைக்காமல் பிறர் உழைத்த பணத்தை சுரண்டி கொழிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் கந்துவட்டி. உழைக்காம உண்டு கொழிக்கும் இவங்கள் இப்போ அந்த கொழுப்புல பல உயிர்களை காவு கொள்ளும் அளவுக்கு நடந்து கொள்றாங்க. இவங்க தான் உண்மையான குண்டர்கள். இத்தகைய நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தால்தான் கந்துவட்டி கட்டுக்குள் வரும். முன்னர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கந்துவட்டிக்காரர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு அறிவித்து நடவடிக்கை எடுத்தது இப்போ சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.